ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொழிகிற என்ற சொல்லின் பொருள் தருகின்ற, அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். விரதம் என்ற சொல்லின் பொருள் நோன்பு. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் பாடல்களில் கீழ்கண்டவற்றுள் எவை தவறானவை? பாண்டியன் பரிசு. நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? வழி. முகிலினும் புகழ்படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்று பாடியவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் எது? பரணி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார்? குமணவள்ளல். உபகாரி என்ற சொல்லின் பொருள் என்ன? வள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது எது? மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஸ் நிலை ஆகும். 2ஆம் நிலை. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமானது எது? எழுத்து மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? பேச்சு மொழி. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என மொழியை பற்றி கூறியவர் யார்? மு. வரதராசனார். இடத்திற்கு இடம் மனிதனின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை டேஸ் என்பர். வட்டார மொழி. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழில் இருந்து பிரிந்து சென்ற டேஸ் மொழிகள் ஆகும். கிளைமொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எது? எழுத்து மொழி. இலக்கிய வழக்கு என்று அழைக்கப்படுவது எது? எழுத்து மொழி. உலக வழக்கு என்று அழைக்கப்படுவது எது? தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு பேச்சு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஸ் மொழி எனப்படும். இரட்டை வழக்கு மொழி. திருத்தமான இலக்கிய நடையில் அமையும் மொழி எழுத்து மொழி. கேட்டல் பேசுதல் எனும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி எது? தாய்மொழி. பிறமொழி சொற்கள் மிகுதியாக காணப்படும் மொழி எது? பேச்சு மொழி. இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? தமிழ் மொழி. தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? 2. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. குற்றியலுகரம் பிரித்தெழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்பர். முற்றியலுகரம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6. தனிநெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஸ் குற்றியலுகரம் எனப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றியலுகரம் எது? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். வல்லினம், அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். அதாவது மெல்லின இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். இடையின ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். கீழ்கண்டவற்றில் ஐகார குறுக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஔவையார்.
தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் இகரம் டேஸ் எனப்படும். குற்றியல் இகரம். நாடு கூட்டல் யாது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நாடி யாது. குற்றியல் இகரம் தற்போது டேஸில் மட்டுமே உள்ளது. இலக்கியங்கள். கீழ்கண்டவற்றில் வன்தொடர் குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? பாக்கு. லிங்குஸ்டிக்ஸ் சரியான தமிழ் சொல் காண்க. மொழியியல். சில எழுத்துகள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுக்கங்கள். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய டேஸ் மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. 2. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1.5 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1 மாத்திரை. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஸ் அளவில் ஒலிக்கிறது. 1/4 மாத்திரை. முள் கூட்டல் தீது சேர்த்தெழுதுக. முக்தீது. கல் கூட்டல் தீது சேர்த்தெழுதுக. கற்றீது. பால் எத்தனை வகைப்படும்? 5. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும். வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2. கீழ்கண்டவற்றில் முதற்போலிக்கு எடுத்துக்காட்டு எது? மையல். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஸ் வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு. எலொகேஷன் சரியான தமிழ் சொல் காண்க. பேச்சாற்றல். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஸ் எனப்படும். இலக்கண போலி. சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிப்பது எது? இலக்கண போலி. இலக்கண நெறியில் இருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? மருவு. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஸ் ஆகும். தகுதி வழக்கு. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஸ் ஆகும். இடக்கர் அடக்கல். நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். இடக்கர் அடக்கல். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல். குழுவு குறி. சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது டேஸ் எனப்படும். போலி. போலி எத்தனை வகைப்படும்? 3. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி. ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது டேஸ் எனப்படும். முற்றுப்போலி. காடு என்னும் கவிதையின் ஆசிரியர் யார்? சுரதா. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என்று காட்டினை பற்றி கவிதை எழுதியவர் யார்? சுரதா. அதிமதுரம் பொருள் தருக. மிகுந்த சுவை. சுரதா அவர்களின் இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டவர் யார்? சுரதா. கவிஞர் சுரதா உவமை கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் அவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? உவமை கவிஞர். கீழ்கண்ட நூல்களுள் எவை சுரதா இயற்றிய நூல்கள் அல்ல? தேன்கிண்ணம். காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் சரியானதை காண்க. மேற்கண்ட அனைத்தும். இதை ஃபுல்லாக கொடுக்கல. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் பாடல் வகை கிளிக்கண்ணி.
நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடியிலேயே என்று பாடியவர் யார்? பாரதியார். எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவிழியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல என்று மரத்தை பற்றி கவிதை எழுதியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழின் பெயர் என்ன? கொல்லிப்பாவை. தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம்? முண்டந்துறை. உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? 2. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம்? மேட்டுப்பாளையம். தனித்து வாழும் தன்மையுடைய விலங்கு எது? புலி. தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடாத விலங்கு எது? புலி. இந்தியாவில் கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? குஜராத். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? தந்தம். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி. எல்லா வகை மான்களிலும் அழகில் சிறந்த மான் வகை எது? புள்ளிமான். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பயேங். ஜாதவ் பயேங் அவர்களுக்கு எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கியது? 2012. ஜாதவ் பயேங் அவர்களுக்கு இந்திய அரசு 2015 வழங்கிய விருது எது? பத்மஸ்ரீ விருது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றுபவர் யார்? ஔவையார். தமிழ் நூல்களில் டேஸ் எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது? 3. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. வாய்மை எனப்படுவது என்ன? தீங்கு தராத சொற்களை பேசுதல். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை உள்ளவன் செல்வம். வினையால் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் என்று கூறுபவர் யார்? வள்ளுவர். யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும். புலி சேர்ந்து போகிய கள்ளலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுபவன் மாதோ போர்க்களத்தானே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. யாண்டு பொருள் தருக. எங்கே? காவற்பெண்டு என்பவர் யார்? சங்ககால பெண் புலவர். கல்குட்டல் அலை சேர்த்து எழுதுக. கல்லலை. விஸ்தாரம் என்பதன் பொருள் என்ன? பெரும்பரப்பு. பரி என்னும் சொல்லின் பொருள் யாது? குதிரை. கமுகு என்பதன் பொருள் என்ன? பாக்கு. வாரணம் என்பதன் பொருள் என்ன? யானை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? நா. வானமாமலை. பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை அடிப்பது எது? முயல். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த மாவட்டம் எது? ராமநாதபுரம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புலமை பெற்ற மொழிகள் எது? தமிழ், ஆங்கிலம். எந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன்வந்தார்? 1936. விடுதலை போராட்ட காலத்தில் ஆங்கிலேய அரசு தமிழ்நாட்டில் மேடையில் பேசக்கூடாது என யாருக்கு வாய்ப்போட்டு சட்டம் போட்டது? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவிக. வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வேண்டுகோளுக்கிணங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வருகை தந்த தினம் 6/9/1939.
விடுதலைக்கு பின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? நேதாஜி. பிரணவகேசரி என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதலில் சாயல்குடி எனும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார்? 3 மணி நேரம். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? காமராசர். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது, உதடுகளில் இருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று பாராட்டியவர் யார்? ராஜாஜி. எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? 1937. முத்துராமலிங்க தேவர் 1934ஆம் ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதி. பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 2ஆம் உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த மாநிலத்தில் உள்ள தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார்? மத்திய பிரதேசம். முத்துராமலிங்க தேவர் மறைந்த ஆண்டு? 1963 அக்டோபர் 30. முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1995. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர்? பாண்டித்துரையார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் யார்? மகாகவி பாரதியார். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று மொழிபெயர்த்தவர் யார்? சிதம்பரனார். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. ராபி சேதுப்பிள்ளையின் எந்த நூலானது இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும்? தமிழ் இன்பம். அழுவம் என்பதன் பொருள் என்ன? கடல். மதலை பொருள் தருக. தூண். உறவு நீர் என்பதன் பொருள் தருக. பெருநீர் பரப்பு. பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பான் ஆற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். கீழ்கண்டவற்றுள் எவை 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாகும்? மதுரை காஞ்சி. உரு என்பதன் பொருள் என்ன? அழகு. கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? மருதன் இளநாகனார். வங்கூல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? காற்று. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை கூறுகிறது? கடல் அலை. நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? 2. நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது எது? தொல்காப்பியம். கடலோடா கால்வல் நெடுந்தீர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் திருக்குறள். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது? அகநானூறு. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்று கூறும் நூல் பதிற்று 10. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் டேஸ் எனப்படுகிறது? எரா. டேஸ் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது? தொல்காப்பியம். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் டேஸ் எனப்படும்? இயற் சொற்கள். கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும்? திரிசொற்கள். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும்? திசை சொற்கள். ஷிப்யார்ட் சரியான தமிழ் சொல் காண்க. கப்பல் தளம். வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் டேஸ் எனப்படும்? வட சொற்கள்.
வெற்பு பொருள் தருக மலை, பரிதி பொருள் தருக கதிரவன், களனி பொருள் தருக வயல். பிசிராந்தையார் எனும் நாடக நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறும் பறவை மயில். திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது? நாலடியார். வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின்வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நாலடியார். சமண முனிவர்களால் பாடப்பட்ட நூல் எது? நாலடியார். விச்சை பொருள் தருக கல்வி. நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? 400. வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? கல்வி. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் எனும் நூலை எழுதியவர் யார்? வி. முனுசாமி. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். நன்றின் பால் உய்ப்பது அறிவு என கூறியவர் யார்? திருவள்ளுவர். இளமையில் கல் என்று கூறியவர் யார்? ஔவையார். ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை டேஸ் எனப்படும். ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என கூறியவர் யார்? பவணந்தி முனிவர். நன்னூலை இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். பே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் காண்க. மேகம். ஓரெழுத்து ஒரு மொழிகள் நோ து ஆகிய 2 எழுத்துக்களை தவிர ஏனைய 40 சொற்களும் டேஸ்களாக அமைந்தவை நெடில் எழுத்துக்கள். ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஈ என்பதன் பொருள் என்ன? கொடு. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது டேஸ் ஆகும். பகுதி. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து எது? சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் எது? சாரியை. பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் டேஸ் எனப்படும் விகாரம். பெயர் வினை இடை உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் டேஸ் உண்டு. பகாபதங்கள். பொறுத்துக. பெயர் பகாபதம். நிலம் நீர் நெருப்பு காற்று. வினை பகாபதம். நட வா படி வாழ். இடை பகாபதம். மண் கொள் தில் போல். உரி பகாபதம். உரு தவ நனி களி. நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது என்ன? வினை பகுபதம். காலம் காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை. இடம் எத்தனை வகைப்படும்? 3. முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது டேஸ் எனப்படும். முதநிலை தொழிற்பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது டேஸ் ஆகும். தொழிற்பெயர். கீழ்கண்டவற்றில் முதல்நிலை தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு எது? இடி. வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது டேஸ் ஆகும். விகுதி பெற்ற தொழிற்பெயர். கீழ்கண்டவற்றில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு எது? சூடு. முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் டேஸ் எனப்படும். முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சரியான தமிழ் சொல் காண்க. கல்வெட்டு. தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? 3. பிருமாக்கள் என்ற சொல்லுக்கேற்ற பொருள் தருக. படைப்பாளர்கள். பொருள் தருக. வனப்பு அழகு. வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியவர் யார்? தேனரசன்.
கீழ்கண்டவற்றுள் தேனரசன் இயற்றிய நூல்கள் எவை? மண்வாசல். காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். காளமேக புலவர் எழுதிய நூல்களில் தவறானதை காண்க. சரஸ்வதி அந்தாதி. யாருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன? காளமேக புலவர். ஆயக்கலைகள் எண்ணிக்கை என்ன? 64. நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளை சுவரோவியங்களாக வரைந்துள்ள தமிழக கோவில் எது? தஞ்சை பெரிய கோவில். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று கூறும் நூல் மணிமேகலை. தஞ்சை சரஸ்வதி மகாலில் காணப்படும் ஓவியங்கள் ஓலைச்சுவடி ஓவியங்கள். இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் பரிபாடல். யானை தந்தத்தின் மீது வரையப்பட்ட ஓவியங்களை டாஸ் மாநிலத்தில் அதிகமாக காண முடியும்? கேரளா. கண்ணாடியில் ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் எது? தஞ்சாவூர். இந்தியா என்ற இதழில் முதலில் கருத்து படத்தினை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரதியார். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ராஜ ரவிவர்மா. கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியங்கள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டாஸ்களில் பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடு. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன? கிபி 1122. தமிழக அரசால் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. சென்னை கீழ்திசை சுவடிகள் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1869. கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1896. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய நகரம் எது? பூம்புகார். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. பழமொழி 400 என்ற நூலை இயற்றியவர் யார்? முன்றுரை அரையனார். நல்கினாள் என்பதன் பொருள் என்ன? கொடுத்தாள். பழமொழி 400 டாஸ் பாடல்களை கொண்டது? 400. நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர்கூட்டல் உலையில். வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? நாட்டுப்புற பாடல். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? கி.வா. ஜெகநாதன். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல்நாடு என்ற திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் சேக்கிலார். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் டாஸ் மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது? நெல்லை. டாஸ் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது? தூத்துக்குடி. டாஸ் ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை எனும் துறைமுகம் இருந்தது? தாமிரபரணி. எங்கு விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது? கொற்கை. முத்து படுபரப்பிற் கொற்கை முன்றுரை என்று கொற்கை முத்தை சிறப்பித்து கூறும் நூல்? எட்டுத்தொகை 10 பாட்டு நற்றிணை. கொற்கையில் பெருந்துறை முத்து என்று கூறும் நூல் எது? அகநானூறு. காவற்புரை தெரு அமைந்திருந்த இடம்? நெல்லை. காவற்புரை என்பதன் பொருள் சிறைச்சாலை. கூலம் என்பது டாஸ் குறிக்கும் சொல் ஆகும்? தானியம். தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள பகுதி எது? பாளையங்கோட்டை.
வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டைய மரபின்படி எவ்வாறு கூறுவர்? பேட்டை. பொதிகை மலையில் வாழ்ந்த முனிவர் யார்? அகத்தியர். திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? பாண்டியர்கள். இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடினார்? பொதிகை மலை. திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது? தாமிரபரணி. பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம்? எட்டயபுரம். கடிகை முத்துப்புலவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? எட்டயபுரம். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? முக்கூடற்பள்ளு. நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி தாயை தரிசித்து உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்றவர்? பலபட்டை சொக்கநாத புலவர். ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பாடியுள்ளவர் யார்? பிள்ளை பெருமாள். நம்மாழ்வார் பிறந்த இடம்? திருக்குருகூர். திருப்புகழ் பாடியவர் யார்? அருணகிரிநாதர். கழுகுமலையில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமானை பற்றி காவடி சிந்தி பாடியவர்? அண்ணாமலையார். வாடா என அழைத்து வாழ்வித்தாள் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர்? அழகிய சொக்கநாத புலவர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர்? திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடியவர் யார்? மாணிக்கவாசகர். குற்றால குறவஞ்சியை இயற்றியவர்? திரிகூட ராசப்ப கவிராயர். கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே என்ற பாடல் இடம்பெற்ற நூல்? குற்றால குறவஞ்சி. ரசிகமணி என்ற சிறப்பிக்கப்பட்டவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். அணி என்பதன் பொருள்? அழகு. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலை டேஸ் என்பர்? அணி. மயில் போல ஆடினாள். இலக்கண குறிப்பு தருக. உவமை அணி. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அஃது டேஸ் எனப்படும். எடுத்துக்காட்டு உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறும் அணி. இல்பொருள் உவமை அணி. இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. அக்ரானமி சரியான தமிழ்ச்சொல் காண்க. உளவியல். ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும். வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் டேஸ் எனப்படும்? வினா சொற்கள். இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை டேஸ் என்பர்? இரட்டை கிளவி. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். பொருளின் பெயர் அதன் உறுப்பு ஆக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். டேஸ் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். அடுக்குத்தொடர். பொங்கல் உண்டான். இலக்கண குறிப்பு தருக. தொழிலாகு பெயர். டாக்டரின் சரியான தமிழ்ச்சொல் காண்க. கொள்கை. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காகச் செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று பாடியவர் பொய்கையாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? பொய்கையாழ்வார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று பாடியவர் யார்? பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள டேஸில் பிறந்தார்? மாமல்லபுரம். 4000
திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளவர் யார்? பூதத்தாழ்வார். தகளி பொருள் தருக. அகல்விளக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. இன்புருகு என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது இன்பு கூட்டல் உருகு. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்புநீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய் என்று பாடியவர் யார்? முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? முனைப்பாடியார். பைங்குள் என்பதன் பொருள் என்ன? பசுமையான பயிர். முனைப்பாடியார் வாழ்ந்த நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே டேஸின் வாழும் நெறி. திருவள்ளுவரின் வாழும் நெறி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புணப பழவேம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் என்ன? அருளோசை. ஜென் எனும் டேஸ் மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். ஜப்பான் மொழி சொல்லுக்கு. அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றுபவர் யார்? ஔவையார். தமிழ் நூல்களில் டேஸ் எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டது? 3. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. வாய்மை எனப்படுவது என்ன? தீங்கு தராத சொற்களை பேசுதல். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை உள்ளவன் செல்வம். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் என்று கூறுபவர் யார்? வள்ளுவர். பேதங்கள் என்ற சொல்லின் பொருள் தருக. வேறுபாடுகள். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. தன்னாடு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு. கண்ணியமிகு எனும் அடைமொழியால் குறிப்பிடப்படுபவர் யார்? காயிதே மில்லத். வீடு முழுக்க வானம் எனும் கவிதை நூலை எழுதியவர் யார்? சே பிருந்தா. காயிதே மில்லத் எனும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். சமுதாய வழிகாட்டி. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் பரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் காயிதே மில்லத். தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று புகழ்ந்து கூறியவர் அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர். காயிதே மில்லத்தை பற்றி புகழ்ந்து கூறியவர் தந்தை பெரியார். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.